அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு பரம ஏழையை கூட கோடீஸ்வரராக்கும் சுக்கிர மகா திசை மற்றும் சுக்கிர புக்தி பலன்கள் என்றால் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் பரம ஏழையாக இருந்தாலும் கூட சுக்கிர திசை நடக்கும் போது மிக பெரிய அளவில் கோடீஸ்வரராவதற்கான செல்வ செழிப்பும் வாய்ப்பும் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். உங்களுடைய தசாபுத்திகளில் தற்போது சுக்கிர திசை நடைபெற்றால் சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய வேளையில் அபரிவிதமான செல்வ செழிப்பு நிறைவாக சேருவதற்கான யோகம் உண்டு. பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களுக்குமே தனித்தனியாக திசை மற்றும் சுக்தி பலன்கள் உண்டு. இந்த வகையில் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 20 வருடங்கள் பொதுவாக வலம் வருவார். அப்போது நீங்கள் எதிர்பாராததை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஏனென்றால் சுக்கிர திசையில் சுக்கிர புக்தி முதல் 3 வருடங்கள் 4 மாதம் நடைபெறும். அந்த தருணத்தில் வீடு செல்வ செழிப்பான ஆடம்பர சேர்க்கை பல்வேறு வகையில சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுதல் என அனைத்துமே தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வரும். இதற்கு பிறகு 1 வருடம் சூரிய புக்தி நடைபெறும். அப்போது நினைப்பதை காட்டிலும் பல வகையில நல்ல வரவேற்பும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் பெறக்கூடிய வகையில் பெரிய அளவிலான செல்வ செழிப்பு சேருவதற்கான யோகம் உண்டு. நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதற்கு பிறகு சுமார் 1 வருடம் 8 மாதங்கள் சந்திரனின் புக்தி நடைபெறும். அப்போது குடும்பத்தில் ஒற்றுமை அதீதமாக நிலவுவதற்கான யோகம் கிடைக்குங்க. அதற்கு பிறகு 1 வருடம் 2 மாதம் செவ்வாயின் புக்தி நடைபெறும் போது தங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் கிடைக்கும். ராகுவின் புக்தி 3 வருடங்கள் நடைபெறும் போது பகைவர்களும் கூட நண்பர்களாக மாறுவதற்கான யோகம் உருவாகும். குருவின் புக்தி 2 வருடம் 8 மாதம் நடைபெறும் போது பல்வேறு வகையான சுப காரியங்கள் இல்லத்தில் தடையில்லாமல் கைகூடுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். அதற்கு பிறகு 3 வருடங்கள் சனியினுடைய புக்தி நடைபெறுங்க. அப்போது தொழில் ரீதியாக அசூர வளர்ச்சி அடைவதற்கான யோகம் நிறைவாக அமையும். அதற்கு பிறகு சுமார் 2 வருடம் 10 மாதங்கள் புதனின் புக்தி நடைபெறும். வியாபாரம் தொழில் ரீதியாக அசூர வளர்ச்சியை பெறுவதற்கான யோகம் கிடைக்கும். அதற்கு பிறகு கேதுவினுடைய புக்தியுடன் நிறைவடையும் சுக்கிர திசை. அப்படி நிறைவடையும் போது ஆன்மீக சிந்தனையும் சற்று கூடுதலாக அதிகரிக்கும். இப்படி 20 வருடங்கள் சுக்கிர மகா திசையில் நீங்கள் நினைப்ப காட்டிலும் மிக பெரிய அளவிலான செல்வ செழிப்பு சேருவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். ஆனால் சிரமமே ஏற்படாதா என்று கேட்டால் நிச்சயமாக சிரமம் ஏற்படும். அதற்கும் இதற்கும் எந்தவிதமான சம்பந்தம் இல்லை. ஆனால் அதே வேளையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் என்பதை தான் சுக்கிர மகாதிசை உறுதிப்படுத்துகிறது. ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சுக்கிர திசையே இல்லை என்றாலும் கூட சுக்கிர புக்தி நடைபெறும் போது நல்ல பலன்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் கிடைக்கும். இது தசாபுத்திகளின் அடிப்படையில் மட்டும்தான் நாம் ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள முடியும்.